ஹலோ கைஸ், திஸ் இஸ் எடிட்டோ டெய்லி vlog உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இது நிறைய குட்டி டிப்ஸ் சொல்லி வச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில் எழும்பினோன்னா ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு, காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால ஹஸ்பண்டை கடைக்கு அனுப்பி பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன். அவரும் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்த பிறகு இது லோ ஃபேட்டு மில்காக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி பேக்கெட்டை பிரித்து பாலை மட்டும் கொதிக்க வச்சு, ஏன்னா தம்பிக்கு வெறும் ப்ளைன் பாலாட்டு கொடுக்கலாம், எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படியே பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் பால் கொதிக்குது, இன்னொரு பக்கம் குக்கரில் இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு அப்படியே போட்டிருக்கேன். இது ஒரு நாளைக்கு முன்னாடியே நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலை. மறுநாள் மீல்ஸ் இதுதான் நான் பிளான் பண்ணினேன். அதனால குயிக்கா வேலை முடிஞ்சு எழும்புனது காலையில் ஒரு 7 மணிக்கு. நைட்டு லேட்டாக தூங்கினா ரொம்ப டயர்டு வேற. என்னன்னே தெரியல, ரொம்ப தலைவேதனையாக இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப லேட்டாக தூங்கினேன். தூங்கினதுக்கப்புறம் சரி ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழும்பி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடிட் பண்ணவே ஆரம்பித்தேன். என்னன்னே தெரியல, இப்போ ரீசெண்டாக நைட் எடிட் பண்ண ரொம்ப மடியாக இருக்குது. மத்தியானம் எடிட் பண்ணலான்னு பார்த்தா நைட் எடிட் பண்ணலான்னு தோணுது. நைட் எடிட் பண்ணலான்னு பார்த்தா காலையில் எடிட் பண்ணலான்னு தோணுது. இது என்னன்னே எனக்கே புரிய மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்காண்டி கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லியே நான் வீடியோவை எடிட் பண்ணி போடுதேன். அதனால என்னமோ தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ காஃபி பவுடரும் எல்லாம் போட்டுக்கிட்டு குக்கரில் 2 விசில் வச்சது இந்த கொண்டக்கடலையை வேக வச்சு எடுக்க போகிறோம். என்ன ரெசிபி பண்ணுதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் காஃபியும் போட்டுக்கிட்டு எனக்கு ஹஸ்பண்டும் கொண்டு கொடுத்தேன். பிள்ளை தூங்கிட்டு இருக்கான். சரி அவன் எழும்புனதுக்கப்புறம் அவனுக்கு பாலாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காஃபியை கொண்டு போய் கொடுத்தேன். சாருக்கு மூக்கில் என்னமோ காஃபி போடுறக்க மனம் அடிச்சா என்னன்னு தெரியல, உடனே எழும்பிட்டான். எழும்பி சாய் சாய்ன்னு ஒழிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு சாயை கொடுக்க முடியாது. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாலையும் கூட கையோடு அவனுக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். ஏன்னா நாங்கள் குடிக்கும்போது கண்டிப்பாக அவனுக்கும் வேணும்னு கேட்பான். அப்படி எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் சாயை போட்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் மாவு கொஞ்சம் இடியப்பத்துக்கும் புட்டுக்கும் சேர்த்து வறுத்து வச்சிருந்தேன். அந்த மாவை தான் எடுத்து நான் புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன். மாவு லைட்டாக வறுத்தாலே போதும், அந்த ஈர நைப்பெல்லாம் போனாலே போதும். இது ஆக்சுவலி 1 கிலோ அரிசி எடுத்து வறுத்தது. அதனால ஒரு மாசத்துக்கு கரெக்டா ஓடும். சின்ன ஃபேமிலினா 1 மாசம் தாராளம் உண்மையை சொல்லப்போனா. பெரிய ஃபேமிலினா ஒரு 3, 4 கிலோ நீங்க இதே மாதிரி வாங்கி பொடிச்சு வறுத்து வைங்க, தாராளமா இருக்கும். ஒரு கமெண்ட பார்த்தேன், அக்கா கடையில நம்ம வீட்ல வறுத்தோன்னா கேஸ் வேஸ்ட் ஆகும், கடையில கொடுத்தோன்னா அவங்க பொடிச்சு தருவாங்க அப்படின்னு. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு உண்மையை சொல்லப்போனா. ஆக்சுவலி நான் இது வீட்ல ப்ரிப்பேர் பண்ண ரீசனே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். கடையிலையும் பண்ணி தருவாங்க. இப்போ இன்னைக்கும் அடிப்பாங்க, நாளைக்கும் பொடிப்பாங்க, மறுநாளும் பொடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க என்னைக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ ஹோம் மேக்கராக இருக்க நம்மளே நம்ம வீட்டில் கேஸில் ஏதாவது களைஞ்சிச்சுன்னா நம்ம எப்போ க்ளீன் பண்ணுவோம்? ஒன்று நைட்டு தூங்கும்போது, இல்லைன்னா சில பேர் என்ன மாதிரி உள்ளவங்கன்னா கையோட க்ளீன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நானே மாவாட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒருத்தவங்க மாவு கொண்டு வந்திருக்காங்க, அரிசி மாவை நான் பொடிச்சு கொடுக்கல. வேற ஒருத்தவங்க கோதுமை மாவு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குன்னு நான் உடனே அரிசி மாவு பொடிச்சவங்களுக்கு உடனே நான் க்ளீன் பண்ணி கொடுக்க முடியுமா என்ன? நீங்களே சொல்லுங்க. அதை விட நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே பொடிச்சு நம்மளே வறுக்கும்போது அந்த மனமும் சரி அந்த வீட்டில் அப்படி நிற்கும். அதை விட நீங்களும் யோசிச்சு பாருங்க, நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ணாம வேற யார் பண்ணுவான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது வேலை, இதுதான் வேலை, மெனக்கெடு தான். ஆனா நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும்னா இந்த ஒரு இதையும் நம்ம யோசிக்கணும்ல. நம்ம என்னைக்கும் தான் வெளியிலன்ட்டு எல்லாமே வாங்கி சாப்பிடுதோம். அதுக்குன்னு எல்லா ஃபுட்டு ஹெல்த்தின்னு நம்ம சொல்ல முடியாதுல. ஒரு சில விஷயத்த நம்ம வீட்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதான் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஏன் தாட்டு உங்க தாட்டு எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால யாருக்கு மைண்ட் செட்டையும் நான் திணிக்க விரும்பல. எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் செய்தேன். சரியா? அதனால உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா சாரி. இப்ப பாருங்க, மாவு பிடிச்சா பிடிக்க நிக்கணும். உதிரியாட்டி இருக்கு. ரொம்ப
உதிராட்டி இருக்கிறது, ரொம்ப திக்காட்டு இருக்கிறது. நார்மலா இருந்தாலே போதும். இப்ப மாவு கரெக்ட்டா புட்டுக்கான கன்சிஸ்டன்சி கரெக்ட் ஆச்சு. இனி இத அப்படியே 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விடணும். புட்டுக்கான ரெசிபி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம டிட்டோ ஸ்பைசி சமை சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப கொஞ்சம் ஒரு லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடி விறகி வைக்க போறோம். ஏன்னா, நான் வந்து அடுத்து புட்டு சுடுது ஒரு 1/2 அன் ஹவர் தாண்டி தான் 8:30க்கு தான் எங்க வீட்லயே பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். ஹஸ்பண்டுக்கு 9:30க்கு ஆஃபீஸ் போனா போதும்ன்னு சொன்னாங்க. அதுக்கு 1 ஹவர்க்குள்ளயே புட்டு ரெடி ஆகுமான்னு உண்மையிலே ரெடி ஆகும். புட்டுக்கு கரெக்ட்டா ஸ்டீம் குடுக்குது. ஒரு 15 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணிட்டு, அடுத்து ஸ்டீம்ல வச்சு எடுத்தாலே போதும். சூப்பரான புட்டு ரெடியா இருக்கும். அதனால தான் அவருக்கு மட்டும் சாப்ட்டுட்டு, அவர ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறம் நானும் பிள்ளையும் ரிலாக்ஸா இருந்து பார்த்து சாப்பிடுவோம். அது என்னமோ அவனும் என் கூட இப்ப சாப்பிட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டானா, அதனால என்னவோ நமக்கு பிள்ளைங்க கூட இருந்து சாப்பிடும்போது டைம் எப்படி போகுன்னே தெரியுது. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த பிள்ளைங்க கூட சாப்பிடும்போது அந்த பிள்ளைங்க கீழ கலஞ்சு, அது 1க்கு 10 வேலையாவுது, ஸ்ட்ரெஸ் ஆவுது அப்படின்னு. ஆக்சுவலி பிள்ளைங்கனாலே அதுதானே. நம்மளே எத்தன தடவ கீழ கலஞ்சிட்டு தானே நம்மளே இப்போ ஒழுங்கா சாப்பிடுவோம். அப்ப நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க? புரியுதா? இப்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஊட்டி குடுக்க வேண்டிய பருவம். ஒரு 3 வயசு வரை. ஆனா இந்த 3 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே எடுத்து தின்னணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அதுவே 6 வயசு ஆச்சுன்னா, அந்த பிள்ளைங்க நம்ம ஊட்டி குடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஆனா நம்ம ஊட்டி குடுக்க மாட்டோம். இதுதான் நமக்கும் பிள்ளைங்களுக்குள்ள ஒரு டிஃபரெண்ட். ஏன்னா, அதுவே எக்ஸ்பெக்ட் பண்றது நம்மளால முடியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது அதுகளால முடியாது. அதனால அந்தந்த வயச நம்ம என்ஜாய் பண்ணணும். மேக்ஸிமம் பிள்ளைக்கு நான் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம், நானும் அவனும் இருந்து இந்த பால்கனில இருந்து சாப்பிடும்போது ஒரு தனி ஃபீலே இருக்கும். ஏன்னா, எங்க பால்கனிக்கு ஃப்ரண்ட்ல தான் ரோடே போகும். அப்ப நெறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி போகும். அப்ப நான் சொல்லுவேன் பிள்ளைட்ட, "மக்களம்மா நீ என்ன ஸ்கூல்ல சேர்க்கவியா?" அப்படின்னு சொல்லுவேன். அவன் எப்பம்மான்னு கேட்பான். ஆனா அவனுக்கு போக விருப்பம் இல்ல. ஏன்னா அவன் குழந்த. அவன் என்னதோ மடிக்கிறான். எனக்கு அவன பெருசா ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஒரு மைண்ட் செட் இதுவரைக்கும் வரல. சும்மா அவன விளையாட்டுக்கு ஆக்கியிருக்கேன். அதே மாரி இப்ப நான் என்ன சமைக்கிறேனோ, இப்ப புட்டு குழல்ல புட்டு வச்சுட்டு போனதுக்கப்புறம், அவன் எடுத்து அதே தான் சமைப்பான். மாவு மட்டும் இருக்காது. கேட்பான் அப்பப்ப, "அம்மா மாவு தாங்கன்னு." பட் நான் குடுக்க மாட்டேன். ஏன்னா, மாவு குடுத்தேன்னா, அடுத்து நம்ம திரும்பி வந்து பார்க்கக்குமே மாவு ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அது 1க்கு 2 வேலையா மாத்தும். ஏன்னா, நான் குடுக்கஞ்சேன் மாவு இப்ப அரி மாவு நம்ம குடுத்தோம்னா, அது வந்து ரொம்ப தண்ணி பட்டுன்னு ஒரு மாதிரி அந்த இடத்துல இருக்கும். இப்ப வேற நாங்க இருக்க வாடகை வீடா, இப்ப நம்ம கிளீன் பண்ணாலும் சில இடத்துல வந்து அது அடையுது. ஐ மீன் தரையில வந்து ஒட்டிக்குது. மாற மாட்டேங்குது. அதனால தான் சரி அந்த இடத்துலலாம் புல்லா வச்சு இது பண்ணுனா, அதுக்கப்புறம் நமக்கு தானே அது கஷ்டமா இருக்கும். அதனால தான் இப்ப புட்டுக்கு கரெக்ட்டான பக்குவம் ரெடி ஆச்சு. நல்ல உதிரியாவும் இல்லாம, நல்ல ஸ்ட்ரிக்ட்டாவும் இல்லாம ஒரு நார்மல் பக்குவத்துக்கு இருக்கு. கரெக்ட்டா மெஷர்மென்ட் என்னன்னா, 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி தான் கரெக்ட்டான இது. நான் இங்க 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அப்ப 2 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதான் கரெக்ட்டான மெஷர்மென்ட்டு. இப்ப இதெல்லாம் ரெடி ஆச்சு. இனி புட்டுக்கு வெரவியாச்சு. இனி புட்டு குழல்ல வச்சு நம்ம புட்ட ரெடி பண்ணுவோம். இதே மெத்தட்ல நீங்க புட்டு ரெடி பண்ணி பாருங்க. புட்டு கொஞ்சம் சாஃப்ட்டாவும் இருக்கும். நீங்க சாயங்காலம் வரை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் சாயங்காலத்துக்கும் கூட அந்த அளவு சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்ப குக்கர்ல வந்து இந்த கொண்ட கடலை ரெடி ஆச்சு. நம்ம டீ குடிக்கிறதுக்கு முன்னே கொண்ட கடலைய வேக வச்சுட்டு தான் போனோம். இப்ப அரை இதுல தான் வெந்துட்டு ஆக்சுவல் நான் இது 1 விசில் வச்சு தான் எடுத்தேன் ஞாபகம். இப்ப 1 விசில் வச்சதுக்கு இந்த அளவு வெந்துட்டு, உடைச்சா ஸ்கின்னு தனியாவுது. ஆனா அது உடைஞ்சிட்டு போகுது. இனி இதுக்கான ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி, நம்ம கொண்ட கடலைய இது பண்ணலாம். குழம்பு வைக்கலாம். புட்டுக்கும் கொண்ட கடலை, பீஃபு, மீன் குழம்பு இந்த 3 செம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இங்க புட்டுக்கு கொண்ட கடலை தான் வைக்கிறேன். பெருசா ஒண்ணும் இல்லங்க. இதுக்கு மசாலா பேஸ்ட்டு ஒண்ணுமே தேவைப்படாது. இதுக்கு வெறும் 10 பொருள் இருந்தாலே போதும் ஈஸியா பண்ணலாம். இப்ப குக்கர்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு, பெருஞ்சீரகத்த போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்ப பொரிஞ்சதுக்கப்புறம், நம்ம வந்து எடுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த கொண்ட கடலை, இதையும் போட்டுக்கிட்டு,
இதுக்கான ஒரு மசாலா வந்து தேங்காவும், பொட்டுக்கடலையும். நான் இங்க பொட்டுக்கடலை இல்ல, கேஷ்யூ நட்டு தான் இருந்துச்சு. அத வச்சு தான் நான் போட்டேன். மேக்ஸிமம் நான் பொட்டுக்கடலை தான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு என்னமோ கேஷ்யூ நட் இருந்தனால தான் போட்டேன். உள்ளி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா, சூப்பரான கொண்டைக்கடலை குருமா ரெடி. இந்த டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எங்க வீட்ல வந்து எனக்கு அம்மா எப்பயாச்சும் ஒருக்கா புட்டு வச்சேன்னா, அம்மாக்கு புட்டு, பழம், பப்படம் வச்சு சாப்பிட பிடிக்கும். ஆனா எங்களுக்கு இந்த கொண்டைக்கடலை வச்சு சாப்பிட்டது தான் பிடிக்கும். கொண்டைக்கடலை குருமா. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இதுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணாலும் சொல்லுங்க. நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல்ல அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது மணிய பார்த்தா மணி கரெக்ட்டா 9, 10 ஆச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு. அவருக்கு சாப்பாடு குடுத்து ஆஃபீஸ் அனுப்ப. அதனால இருக்கிற நேரத்த வேஸ்ட் பண்ணாம படபட சமைக்க ஆரம்பிச்சேன். சமைச்சிட்டு இருக்கும்போது பிள்ளையும் வந்தான். அவனும் என்கிட்ட வந்து நின்னான். நின்னுட்டு பெருசா அவன் டிஸ்டர்ப் பண்ணல. அவனுக்கு கையில கொஞ்சம் பாத்திரமும், தண்ணியும் குடுத்தாலே போதும். அவன் அவன் பாட்டுக்கு இருப்பான். அடுத்து இத வந்து சமைச்சிட்டு இருந்தார்ல, புட்டும் கூட ரெடி ஆச்சு. இனி புட்ட எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல வச்சுட்டு, இனி கடலை குருமா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் புட்டும் வேகும். இன்னொரு பக்கம் கடலை குருமாவும் ரெடி பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்படிதான் இன்னைக்கு இருந்துச்சு. இது என்னைக்காவது நீங்க ரெசிபி ட்ரை பண்ணலாம். இதுக்கு கூட வடை வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இனி வடை இல்ல. வடை செய்யலான்னு தான் நெனச்சேன். வடையும் கொண்டைக்கடலை குருமா வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. வடை கிடையாது. சரி இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இதையும் கூட ரெடி பண்ணேன். தக்காளியும், பச்சை மிளகும் 2ம் ஒரே நேரத்துல தான் போட்டு வேக விட்டுக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்ப வதங்கியாச்சு. இப்ப பாருங்க மசாலா எல்லாம் நல்லா குழஞ்சு வந்தாச்சு. இனி இந்த டைம்ல வந்து நம்ம கொண்டைக்கடலைய இதுக்கு கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கொண்டைக்கடலை ரொம்ப ஹெல்த்தியானது. இது சின்ன பிள்ளைங்களாண்டு பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த கொண்டைக்கடலைக்கு இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது ஹார்ட்டுக்கு ஒரு ஞாபகம் வரும். இது ஹார்ட்டுக்கு அவ்வளவு நல்லது. இதுல ரிச் புரோட்டீன் இருக்கு. நம்ம பாதாம் பருப்பு, பிஸ்தம் பருப்பு எல்லாம் வாங்கி சாப்பிடுறத விட இதுல கூடுதல் கண்டென்ட் அதிகமா இருக்கு இந்த கொண்டைக்கடலையில. அதனால நீங்க மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு குடுக்கறதா இருந்தா, இந்த கொண்டைக்கடலைய ஊற வச்சு பச்சையோடையும் குடுக்கலாம். அப்படியே குழம்புல போட்டு குடுங்க. இது பிள்ளைகளுக்கு வளர பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. மறக்காம இத ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப இதெல்லாம் வெந்துட்டு வருது. இனி இதுக்கான ஒரு பேஸ்ட்ட தான் ரெடி பண்ண போறோம். அதுதான் நம்ம தேங்காவும், பொட்டுக்கடலையும் சாரி கேஷ்யூ நட்டு. பொட்டுக்கடலை இல்ல. அதனால கேஷ்யூ நட் போட்டு தான் இந்த பேஸ்ட்டே நான் ரெடி பண்ணுதேன். இந்த கடலை குருமா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இத சாப்பிடும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, நாங்க ஸ்கூலுக்கு கிளம்புற நேரமும், காலேஜ் போற நேரமும் எனக்கு அம்மா கரெக்ட்டா இந்த பொட்டு கடலைய வச்சு, இந்த கடலை குருமா இருக்குல்ல, அதுவும் பண்ணுவாங்க. இந்த புட்டும் கடலையும் வச்சு தருவாங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. இது எனக்கு செய்யும்போது எனக்கு அம்மாவுக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. ஆக்சுவலி அம்மா செய்யும்போது இத விட சூப்பரா இருக்கும். நமக்கு நம்ம செய்தனால என்னமோ எனக்கு டேஸ்ட் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஹஸ்பண்டும் பிள்ளையும் விரும்பி தான் சாப்பிட்டாங்க. ஆனா நமக்கு தான் கொஞ்சம் நம்ம செய்தனால கொஞ்சம் டேஸ்ட் அப்படி இப்படின்னு தானே தோணும். உப்பெல்லாம் செக் பண்ணுனேன். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. சரி இனி இருக்கிற நேரத்துக்கு கரெக்ட்டா நம்ம மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்ப ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போற நேரத்துக்கு குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானே பேக் பண்ண ஆரம்பிச்சேன். அவர்ட்ட கேட்டேன் சாப்பிட்டுட்டு போறீங்களா? இல்ல பேக் பண்ணி தான்னு. சாரி பேக் பண்ணும்போது ஷூட் பண்ண முடியல. ஏன்னா, நானே அவசர அவசரமாட்ட தான் வேலை செய்வேன். எனக்கு வேலை செய்த நேரத்துல யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். என்ன போட்டேன்னே நான் மறக்குவேன். அதனால தான் இந்த வேலை செய்த நேரத்துக்கு என்னை யாரும் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லி வைப்பேன். அதுக்கப்புறம் அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணல. சரி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா எடுத்து வச்சேன். எனக்கும் பிள்ளைக்கும் அப்படியே சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அவனும் விரும்பி பெருசா சாப்பிட்டான். புட்டு பெருசா பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் கொஞ்சம் சாப்பிட்டான். அதுவரைக்கும் எனக்கு திருப்தியாவும் இருந்துச்சு, ஹேப்பியாவும் இருந்துச்சு. அப்படியே நான் வந்து இந்த நண்டு குழம்பு கூட வைக்கலான்னு சொல்லி தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் மத்தியானம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆஃபீஸு மத்தியானத்தோட முடியும். அதனால வருவேன்னு. சரி நமக்கு இருக்கிற நேரத்துல சாப்பிட்டுட்டு, அப்படியே நம்ம வேலைய செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இதுவே செய்ய ஆரம்பிச்சேன். இது வந்து நண்டுக்கு நான் வந்து ஒரு மசாலா பேஸ்ட் தான் அரைக்கிறேன். இதுல வந்து சின்ன வெங்காயம் நான் ஊற வச்சு தான் அரிவேன். அப்பதான்
ஈஸியாட்டு இந்த துவால ரிமூவ் ஆகும். நமக்கு டைமும் சேவிங்கா இருக்கும். இல்லன்னா இந்த துவால பிச்சு பிச்சு இருக்கும்போதே நமக்கு பாதி டென்ஷன் ஆயிடும். அதுக்கு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த உள்ளிய தண்ணீல ஊற வச்சுட்டு எடுத்து சின்னதாட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாட்டு வேலையும் முடியும். டைமும் ரொம்ப சேவிங்கா இருக்கும். எப்பயாச்சும் உங்களுக்கு இதே மாரி நெறைய உள்ளி தேவைப்படுதுச்சுன்னா, இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கிளீன் பண்ணியும் முடிச்சு அரியவும் ஆரம்பிச்சேன். இது சின்ன ஸ்லைஸாட்ட அரியணும். அரியும்போது தான் கரெக்ட் டேஸ்ட்டும் வரும், ஃப்ளேவரும் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நான் 2 ரெசிபிக்கு பண்ற மாரி தான் இருந்துச்சு. நண்டு கிரேவியும், முட்டையும், பீன்ஸும் போட்டு முட்டை பீன்ஸ் பொரியலுக்கு வேண்டி தான் பண்ணுதேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் நெறைய உள்ளி தேவைப்பட்டு, பெரிய உள்ளி போடலாம். ஆனா பெரிய உள்ளிக்கு அளவுக்கு இந்த சின்ன உள்ளி டபுள் மடங்கு டேஸ்ட் தரும். நீங்க எப்பயாச்சும் ஃப்ரீயா இருக்கும்போது இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா இன்கிரீடியன்ட் ரெடி ஆச்சு. இனி நமக்கு வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணலாம். அதுக்கு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு, கடுகு பொரிய விட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு, காஞ்ச மிளகும் கூட போட்டுட்டு, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ போடணும். பீன்ஸ போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதங்குனதுக்கப்புறம் உள்ளி, கூடவே மஞ்சள் பொடியும், மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா சுருங்கி வர இந்த டைம்ல முட்டைய உடைச்சு ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. முட்டை கொஞ்சம் உதிரியாட்டு இருக்கணும். லாஸ்ட்ல கறிவேப்பிலையும், கொத்தமல்லியும் போட்டு எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். இது எனக்கு அம்மா பண்ணி தருவாங்க. அம்மாவுக்கு அம்மம்மா. அதாவது எனக்கு பாட்டி தான் அம்மாவுக்கு இந்த ரெசிபியே சொல்லிக் குடுப்பாங்க. எனக்கு அம்மா இந்த ரெசிபி பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. இது எனக்கு அம்மா இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு. அப்ப நம்ம சின்ன பிள்ளை தானே. அம்மா என்ன சொன்னாலும் ஆமா அப்படிதான்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்குவோம். கேள்வி ஒண்ணும் கேட்க மாட்டோம். எல்லாமே அம்மாவுக்கு அம்மா. அதாவது எனக்கு பாட்டி அம்மாவுக்கு சொல்லிக் குடுக்குது எல்லா ரெசிபியும், அம்மா எனக்கு இப்ப சொல்லி தருது. "மக்களே இத எடுத்து YouTubeல போடு, இத செய்" அப்படின்னு எனக்கு அவங்க இந்த ரெசிபி எல்லாம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்டும் ஒவ்வொரு டிஷ் பார்த்துட்டு எனக்கு அப்படியே WhatsAppலயும், Facebook, Instagramலயும் அக்கவுண்ட்ல அனுப்பி விடுவாங்க. "இத பாரு, இத பார்த்து செய், செய், செய்." என்ன மேக்ஸிமம் புஷ் பண்ணது எனக்கு ஃபேமிலில என் ஹஸ்பண்ட் எனக்கா ஃபேமிலி என் அம்மா தான் வீடியோ போடு மக்களா, போடாம இருக்காதுன்னு அதிகமா புஷ் பண்ணுவாங்க. நான் ஒரு நாள் வீடியோ போடலனாலும், "ஏன் இன்னைக்கு வீடியோ போடலன்னு?" என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அவங்கள கண்டு பயந்தே நான் வீடியோ போட ஆரம்பிப்பேன். அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் ஃபுல் சப்போர்ட் தான். இப்ப நான் வீடியோ ஏதாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அ அவங்க வந்து, "சரி நீ பண்ணு, நான் கொஞ்ச நேரம் பிள்ளைய பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய சப்போர்ட்டாட்ட தான் தோணும். ஏன்னா இப்படி எத்தன பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "சரி வீடியோ போடு, நான் பார்த்துக்கிடுதேன்." வீடியோ ஒரு நாள் எனக்கு வியூஸ் வரலன்னா அவரு சொல்லுவாரு, "இந்த டைம்ல போடாத, நைட்டு போடாத, பகல்ல போடு" அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இதா அவரு தான் சொல்லுவாரு. அதுமாரி ஒய்டி ஸ்டுடியோல போயிட்டு, "இப்படி இது வந்திருக்கு, இது இப்படியாத்தி, இந்த கமெண்ட் இப்படி வந்திருக்கு" அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எடிட் பண்ணும்போதும் ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி மேக்ஸிமம் அவரு ஹெல்ப் பண்ணத நாளும் உண்டு. வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி, வீடியோ எடுக்கிறதும் சரி, நெறைய சப்போர்ட் பண்ணுவாரு. நெறைய பேர் சொல்லுவாங்க, "இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கிடைக்க ரொம்ப கஷ்டம்." உண்மைய சொல்லப்போனா ஆமா தான். எனக்கு 2 கமெண்ட் வந்துச்சு ரீசென்ட்டா. "அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களே அத ஷேர் பண்ணாங்க. என்னன்னா, அவங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுதாங்க. ஆனா, அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியல. எதனாலேன்னு தெரியல. ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனா, எனக்கு வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன்க்கா. எனக்கு வந்து மேக்ஸ்னா அவ்ளோ நல்லா வரும். ஆனா, எனக்கு ஹஸ்பண்ட் என்ன எந்த இடத்துலயும் டியூஷன் எடுக்கிறது, யாருக்கு எதுவும் சொல்லிக் குடுக்கறது, ஈவன் நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொன்னேன் இந்த விஷயத்தையுமே. எனக்கு கேட்டோனே ஷாக்கா இருந்துச்சு. இந்த காலத்துல இப்படியா? அப்படின்னு தான் தோணுச்சு. ஆக்சுவலி வந்து அ பெண்கள் வந்து ஃப்ரீடமா இருக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா, ஒரு ஆணுக்கு எந்த அளவு அவங்க ஜாப்ல எவ்ளோ இம்பார்ட்டன்ட் இருக்கோ, அதே மாரி தான் ஒரு பெண்ணுக்கும். வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சத அவ பண்ண விடுங்க. ஆ ஏன்னா, இப்ப நமக்கு பிடிச்சத நம்ம பண்ணா தான் நமக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். இன்னைக்கு நான் இது பண்றேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எடுத்து பண்ணது அப்படின்னு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுனா, அந்த அளவு லக்கி யாருமே கிடையாது உண்மைய சொல்லப்போனா. அதனால எத்தன ஆண்கள் நீங்க பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு உங்க வீட்ல இருக்க ஒரு பெண்ணுக்கு என்ன தேவைன்னு மதிச்சு, அந்த வேலைய அவங்கள செய்ய விடுங்க. அவங்களுக்கு எது வேணாலும் பிடிக்கலாம்.
அதுக்கு ஃபுல் சப்போர்ட் ஒரு ஆணா இருந்து குடுங்க. ஏன்னா, ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு ஒரு பெண் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களோ, அதே அளவு தான் ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க. அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு தான் இது. வீட்ல இருக்க பெண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப புஷ் பண்ணக்கு ஒரு ஆண் வேணும். எந்த அளவு எல்லாத்துக்கும் ஈக்குவலா அவங்க ஹெல்ப் தேடுதாங்களோ, அதே சம அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு பண்ணுங்க. ஆனா, அந்த பெண்ண மாரி லக்கி வேற யாருமே கிடையாது. இது நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் அப்படியே நண்டு கிரேவி தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நண்டு கிரேவி பாதி வந்துட்டு, இதில என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் போட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு, பெருஞ்சீரகத்த பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறம் சின்னதா கட் பண்ண உள்ளியும் போட்டுட்டு, நல்லா வதக்கி விட்டுட்டு, இதில வந்து தேங்காவ அரைச்சு ஊத்தியிருக்கேன். தேங்காய், சோம்பு, கசகசா 3யும் போட்டு அரைச்சு ஊத்திட்டு, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, உப்பு 3யும் போட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறுனதுக்கப்புறம் லாஸ்ட்ல கொஞ்சம் நண்டு எடுத்து, அப்படியே எடுத்து இதில சர்வ் பண்ணா, சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. இதுக்கு டீட்டெயில் ரெசிபி நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க. நெறைய பேர் சொன்னாங்க, "அக்கா நீங்க பேசுறது கியூட்டா இருக்கு" அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நானும் நெறைய பேருக்கு வீடியோலாம் பார்ப்பேன். ஃப்ரீ டைம்லலாம் நெறைய பேருக்கு வ்ளாக் எல்லாம் பார்ப்பேன். அப்படிதான் ஸ்ரீபிரியான்னு ஒரு அக்காவுக்கு சேனலும் பார்ப்பேன். அவங்களுக்கு சாட்டர்டே ஆனா கண்டிப்பா வீடியோ போடுவாங்க. அவங்க வீடியோவ எப்படா இருந்து பார்ப்பேன் அப்படின்னு எனக்கே தோணும். அதே மாரி ஹோம் மேக்கர் டைரின்னு ஒரு அக்கா, அந்த அக்காளுக்கு இது வ்ளாகு நல்லாருக்கும். எனக்கு வ்ளாகு நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் நானே இவ்வளோ நல்லா போடுதேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்களும், என் ஃபேமிலில உள்ளவங்களும், அதே மாதிரி உங்க வீட்ல இருக்க ஒவ்வொரு பெண்ணுங்களையும் மதிச்சு அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க குடுக்குற பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நீங்க பண்றது. இனி நெக்ஸ்ட் வர வ்ளாக் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, நம்ம ஹெல்த்துக்கான டிப்ஸும், ஹேர்க்கான டிப்ஸும் கண்டிப்பா அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க என்னெல்லாம் டிப்ஸ் உங்களுக்கெல்லாம் வேணும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் இந்த Flipkartலேருந்து இந்த ஆர்டர் வந்துச்சு. இது வந்து கிளாஸ்ல வந்து ஒரு கண்டெய்னர். கிளாஸ் கூட கிடையாது. ஒரு பிளாஸ்டிக்ல தான். ஆனா நல்லா இருந்துச்சு. இது வந்து ஸ்பைஸ் அதாவது மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா அப்படின்னு. கிறிஸ்டல் ஒரு பிளாஸ்டிக் அந்த கண்டெய்னர் தான். கிளியர் கிறிஸ்டல் அந்த இதுல. ஆனா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, இதுக்கு உள்ள இருக்க இது வந்து ஒரு லிட் மாதிரி இருக்கும். அது வந்து கீழ விழுந்தா கண்டிப்பா நொறுங்கும். அந்த மாரி தான். பேக்கேஜ் எல்லாம் பக்காவா வந்துச்சு. நான் கட் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு அப்படிலாம் அவனுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு அப்பப்ப கைய விட்டுட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் சும்மா இருப்பான், திருப்பியும் வருவான். அப்படியே தான் இருந்துச்சு. எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க? எப்படா எனக்கு விளையாட தருவாங்கன்னு தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா என்னமோ, இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணத நேரம் கரெக்ட்டா என் ஹஸ்பண்ட் வீட்ல இருப்பாங்க. மேக்ஸிமம் அவர் இல்லாம இருக்கிற நேரத்துல ஆர்டர் போடுவேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இருப்பாங்க. கேட்பாங்க ஒரே ஒரு வார்த்தை. என்ட்ட ஏன் சொல்லல? அவ்வளோதான் கேட்பாங்க. இல்லங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லினா, உடனே அமைதியா இருப்பாரு. "இதுக்கெல்லாமா ஒரு சர்ப்ரைஸ்?" அப்படின்னு கேட்பாரு. ஆக்சுவலா நம்ம தப்பிச்சோக்க வேண்டி சொல்லுத ஒரு சர்ப்ரைஸ், ஒரு நாடகம். அவருக்கு லைட்டா புரியும். ஆஹா! நம்மள்ட்ட சொல்லக்காண்டி இப்படி பண்ணுதா அப்படின்னு தோணும். அப்படிதான் இன்னைக்கும் இருந்துச்சு. இது வந்து ஸ்பைசஸ் ஆட்டு நான் மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி போடலான்னு இருக்கேன். அ அது ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத இனி கிளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அப்படியே இன்னொரு கண்டெய்னர் வந்துச்சு. அந்த கண்டெய்னரும் ஒரு 500 கிராம் தான். 12 பீஸ் இருந்துச்சு. ரூ. 380. இது வந்து ரூ. 320 80 ஆச்சு. ஆனா எனக்கு ஓகேன்னு தான் பட் ரொம்ப ரேட்டு வந்து ஒரு ரூ. 10, 20 கூடுதல்ன்னு தான் மனசுல பட்டே தவிர, ரொம்ப இது எத்தன நாள் 1 மாசத்துக்கு மேலயாட்டி நான் இது பார்த்து வச்சிருந்தேன். இது வாங்கணும் வாங்கணும்னு. நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்து. பட் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி மாரி மனசுக்கு லைட்டா வலிக்குது. அப்படி இந்த கண்டெய்னரும் வாங்கினேன். இந்த கண்டெய்னர் வந்து ரூ. 380 நல்லா இருந்துச்சு. ஆனா இது வந்து நம்ம வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வீட்ல வச்சு யூஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். அதுக்கான அப்டேட் என் நெக்ஸ்ட் விளாக்ல நான் ஷேர் பண்ணலாம். இனி வர விளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போறதெல்லாம் நெறைய விளாக் வரும். மறக்காம ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க என் விளாக பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே சாட்டிஸ்ஃபையோட நாளைக்கு சந்திக்கலாம். டாட்டா பை பை.